பணம் எடுக்க வங்கிகளிலும் ஏடிஎம்களிலும் காத்து கிடக்க வேண்டிய நிலை தொடர்ந்து நீடிப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று நவம்பர் 8ஆம் தேதி மத்திய அரசு அறிவித்தது. அன்று முதல் ரூபாய் நோட்டுகளை மாற்றவும் பணம் எடுக்கவும் வங்கிகளிலும் ஏடிஎம்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. இந்நிலையில் 48 நாட்கள் ஆகியும் பண தட்டுப்பாடு தொடர்ந்து நீடிப்பதாகவும் இரவு நேரங்களிலும் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டியுள்ளதால் மிகவும் சிரமப்படுவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நீங்களே பார்க்குறீங்க, டெய்லி நாங்கள் ஏடிஎம் மாசில் தான் நின்றுட்டுருக்கோம். இதை டிமானிட்ரேஷன்ற பேரில் நீங்கள் நோட்டை தடை பண்ணீங்க, பண்ணா கட்டி போங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனால் டெய்லி காசு இல்லாமல் டெய்லி ஏடிஎம் மாசில் நின்றுட்டுருக்கோம். அதை சரி செய்ய முடியாமல் எதுக்கு நீங்கள் டிமானிட்ரேஷன் கொண்டு வரீங்க? யாரை ஏமாத்துறதுக்காக டிமானிட்ரேஷன் கொண்டு வரீங்க? ரொம்ப கஷ்டம். வியாபாரம் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஒரு வாங்குறதும் முடியல, கொடுக்கவும் முடியல. கொடுக்குற இடத்துலேயே காசு தர மாட்டாங்க. எப்படி வியாபாரம் பண்ணுறதே தெரியல. அது கூட இந்த மவுண்ட் ரோட்டில் ஏதோ இந்த பிராஞ்சி மட்டும் தான் இருக்குது. அதுவும் நைட் டைமில் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. வேறு எங்கேயுமே இல்லை. மவுண்ட் ரோட்லேயே எங்கே தேடி பார்த்தாலும் கிடையாது. ஏடிஎம்மில் கேஷே கிடையாது. அதுமாரி தான் நடக்குது. ரொம்ப மோசமாக இருக்குது. இப்படி இருந்தால் இந்த 1ஆம் தேதிக்கு வேறு நல்லா இருந்தால் நல்லா இருக்கும்.